இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் அதற்கு கடுமையாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் வாஷிங்டனுக்கு தெரிவித்ததாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் செய்யும் செயல்களில் அமெரிக்காவும் உடந்தையாக உள்ளது என்று தான் கருதுவதாக அலி பஹ்ரைனி செய்தியாளர்களிடம் கூறுகிறார். இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்கும் அதே பதிலை ஐக்கிய அமெரிக்காவிற்கும் நாங்கள் வழங்குவோம் என்று அவர் கூறுகிறார். ஈரானின் இராணுவம் வலுவாகவும் விகிதாச்சாரமாகவும் பொருத்தமானதாகவும் செயல்படும் என்று நான் நம்புகிறேன். அமெரிக்காவில் ஈடுபாட்டின் அளவை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் எதிர்வினையாற்றுவோம் என்று அவர் கூறினார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய மோதலில் அமெரிக்கா இதுவரை மறைமுக நடவடிக்கைகளை மட்டுமே எடுத்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த உதவுவது உட்பட ஈரானின் அணு மற்றும் இராணுவ வசதிகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் நேரடி பங்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக கூறப்படும் நிலையில் அது மத்திய கிழக்கிற்கு அதிக போர் விமானங்களை அனுப்புகிறது மற்றும் பிற போர் விமானங்களின் நிலைநிறுத்தலை விரிவுபடுத்துகிறது என்று 3 அமெரிக்க அதிகாரிகள் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தனர். செவ்வாயன்று ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்கள் முற்றிலும் தேவையற்றவை மற்றும் மிகவும் விரோதமானவை. அவற்றை நாம் புறக்கணிக்க முடியாது. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்பது குறித்து நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். அதை எங்கள் கணக்கீடுகள் மற்றும் மதிப்பீடுகளில் வைப்போம் என்று பஹ்ரைனி கூறுகிறார். மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்.